நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ஐபிஎல் 2022 ட்ரீம் டீம் அனலைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 42 பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் லக்னோ கெயின்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய இந்த மேட்சுடைய ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் வந்து சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக தான் அந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. வெரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கிராண்ட் லீக் டீமு பிக் பண்ணுறதுக்கு. ஸோ கேப்டன் அண்ட் விசி ரிஸ்கி எப்படி சூஸ் பண்ணலாம், ஸோ பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளுடைய தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்க. நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம ஸோ டுமாரோ மேட்ச்சில் ஒரு 10 GL டீம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த டீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து GL டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நம்ம டீம் எடுத்துகிட்டு 1 or 2 or 3 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கேப்டன் விசி கூட சம்டைம் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29/4/2022 டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வெனியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் புனே, இங்கே தான் வந்து இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதாவது நீட்டோட தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நான் பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னா ஓரளவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மேட்சஸ் நல்லா வாட்ச் பண்ணிங்க. 7 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 7 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 4 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 மேட்சஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 180 ஸ்கோர் 180 ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 200 and something அடித்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 170 something நினைக்கிறேன். ஸோ ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 144 அடித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து 144 அடித்து வின் பண்ணாங்க. ஸோ அது எஸ்டர்டே மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிகமான மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் செகண்ட் பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 160 something அதாவது பிலோ 170 அந்த மாதிரி சொல்லலாம். 150 something அந்த மாதிரி ஸ்கோர் அடித்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஸ்கோர் அடித்து மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து செகண்ட் பேட்டிங்குடைய வின்னிங் ரேஷியோ. ஸோ வின்னிங் ரேஷியோ வந்து பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் ஃபேவராக வின், அதாவது ஒரு 170க்கு மேலே அல்லது ஒரு 180 அடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மேட்ச்சை அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு 150 140 அந்த மாதிரி அடித்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து செகண்ட் பேட்டிங் வின் பண்ணுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு ரிப்போர்ட்டு. ஸோ இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோர் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 84 அடிச்சிருக்காரு, தவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 அடிச்சிருக்காரு, மில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 94 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்கேஎன் டீம்ஸினுடைய பிளேயிங் 11 அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்கேஎன் டீம்ஸினுடைய பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ எல்கேஎனுடைய அதாவது குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. மனிஷ் பாண்டே ஒன்று வர்றாரு. அதுக்கடுத்து மார்க்கஸ் ஸ்டோயினிஸு, ஸோ குர்னால் பாண்டியா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீபக் ஹூடார், அது மாதிரி பதோனி, ஜேசன் ஹோல்டர், ஷெமீரா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவி பிஸ்னாய், மொஷின் கான். சப்போஸ் மொஷின் கானை வந்து அவேஸ் கான் ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னு நம்ம பார்த்துக்கணும். ஆன் டைமில் தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ ஜெயின்ஸுடைய பிளேயிங் 11. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுடைய பிளேயிங் 11 அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மயங்க் அகர்வால், சிகர் தவன் ஓப்பன் பண்ணுறாங்க. ராஜபக்சே ஒன்று வர்றாரு. ஸோ அதனை தொடர்ந்து லிவிங்ஸ்டன், பேரிஸ்டோ வர்றாரு. அல்லது நாதன் எந்திஸ் அவரை ரீப்ளேஸ் பண்ணுறான்னு பார்க்கணும். எந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிரேஷ் சர்மா, ஸோ ரிஷி தவான், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் ரபாடா, ஸோ ராகுல் சகர், சந்தீப் சர்மா அல்லது எஸ்கான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங். ஸோ இந்த பிளேயிங் 11 நம்ம ஒரு 2 சேஞ்சஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். சப்போஸ் பேரிஸ்டோவை
எல்லிஸ் ரீப்ளேஸ் பண்ணார்னா இந்த இடத்துல சந்தீப் சர்மா இருக்க மாட்டார், கண்டிப்பாக வந்து எஸ்கான் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸோ பஞ்சாப் கிங்ஸுடைய பவுலிங் அண்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஸோ அவருக்கு பதிலாக ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாதன் எல்லிஸை உள்ளே கொண்டு வந்துட்டு ஸோ இங்கே வந்து ஷாருக்கானை உள்ளே கொண்டு வந்தாங்க. சந்தீப் சர்மாவுக்கு பதிலாக ஷாருக்கான ஒரு இந்தியன் பிளேயரை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த டீமுடைய பிளேயிங் 11 பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருப்பதற்கான நிறையா பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ 2 டீம்ஸுடைய பிளேயிங் 11 பார்த்துட்டோம். ஸோ இப்போ 2 டீம்ஸுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ குயின்டன் டிகாக் பொறுத்தளவில் தொடர்ந்து 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. ஸோ அதனால் இந்த இன்னிங்ஸ் சூப்பராக ஒரு 30+ ரன் வரை அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேஎல் ராகுலை பொறுத்தளவில் தொடர்ந்து 2 இன்னிங்ஸ் சூப்பராக 100 அடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 இன்னிங்ஸ்லேயுமே நாட் அவுட் ஆகிருக்காரு. அதுதான் நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த நாட் அவுட்டை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ மேக்ஸிமம் கேஎல் ராகுல் சம்டைம் அவுட் ஆகலாம். நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பினா ஸோ ஒரு 10 டீம்ஸ் போகிறீங்கன்னா அதில் ஒரு 2 or 3 டீம்ஸ் வரை நீங்கள் அவுட் பண்ணி போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி நான் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கேஎல் ராகுலை பொறுத்தளவில் சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். சூப்பராக பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு விஷயம் இருக்குது. சம்டைம் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் இப்போ வந்து பட்லர் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து தொடர்ந்து 200 அடித்தார். ஸோ 100 அடித்தார். ஸோ அவுட் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது கேஎல் ராகுல் சம்டைம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் யாருக்கு விக்கெட்டை லூஸ் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து மனிஷ் பாண்டேயுடைய இன்னிங்ஸு ஒரு 30+ 20+ ரன் வரை அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன். இனிஷியலாக சம்டைம் கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ஸோ மனிஷ் பாண்டே வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு 30+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டோயினிஸை பொறுத்தளவில் தொடர்ந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது ஒரு 30+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஆனால் இனிஷியலாக ஒரு 3 பேட்ஸ்மேன் அவுட் ஆகினா அப்போ அந்த மாதிரி டைமில் ஸ்டோயினிஸுடைய இன்னிங்ஸு கொஞ்சம் வெரி க்ரூசியலாக இருக்கும். சப்போஸ் டாப் ஆர்டர் 3 பேருமே அவுட் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸில் ஸ்டோயினிஸுடைய இன்னிங்ஸ் கொஞ்சம் நிதானம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து குர்னால் பாண்டியாவுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. 3 விக்கெட்டில் எடுத்திருந்தார். இப்போ லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பேட்டிங்லேயும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுனால ஒரு 20+ ரன் அடிக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பிக்கிங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தீபக்கூடா பொறுத்தவரை ஸோ மிடில் ஆர்டர்லாம் பேட்டிங் வர்றாரு. டாப் ஆர்டர் ஓரளவு கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா தீபக்கோடைய பேட்டிங் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியான் பராகை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி தீபக்கோட பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50+ ரன் அடிப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மாதிரி பதோனியை பொறுத்தளவுல ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் ஒரு ஓவர் அல்லது 2 ஓவர் பவுலிங் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரவி பிஷ்னாய் சம்டைம் அடி வாங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக அது பதோனிக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு விஷயம் சப்போஸ் பேட்டிங்கில் வந்து ஒரு 20 or 15 ரன் or 10+ ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுத்தாலே ஸோ அவர் டீம் 11 பாயிண்ட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஜேசன் ஹோல்டர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு கேப்டனாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது இந்த மேட்சாக கூட இருக்கலாம். அது நல்லா சாய்ஸாக இருப்பார். சப்போஸ் ஏன்னா 10th ஓவர் வீசுனால நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்கள் இருப்பார். ஸோ டெஃபினட்டாக ஒரு விக்கெட் அல்லது 10 ரன் அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்கே கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜமீரா பொறுத்தவரை லாஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தார். ஸோ இந்த இன்னிங்ஸில் நல்லா அந்த பவுலிங்கை திரும்ப நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜமீர் அவர் நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருப்பார் கண்டிப்பாக. ஸோ இவங்க டீமை வந்து சப்போஸ் எல்கேஎன் ஃபேவர் ஆகிடுறீங்கன்னா கண்டிப்பாக ஜமீராவை எடுத்து கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் வரை வீசியிருந்தார். ஒரு 15 ரன்னோ 17 ரன்னோ தான் கொடுத்துருந்தாரு. பட் விக்கெட் லெஸ்ஸாக இருந்தார். ஆனால் விக்கெட் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பவுலர் கிடையாது. இந்த மாதிரி நல்லா பவுலிங் பண்ணி அவர் விக்கெட் லெஸ்ஸாக இருந்ததே கிடையாது. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுக்கும் 2 விக்கெட்ஸ் அட்லீஸ்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ ரவி பிஷ்னாயை பொறுத்தவரை தொடர்ந்து விக்கெட் லெஸ்ஸாகவே இருந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கானை பற்றி இவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். சூப்பர்பான நம்ம ஏற்கனவே முகேஷ் சௌத்ரியை பற்றி சொல்லியிருந்தோம். சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணுறாரு. முகேஷ் சௌத்ரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோசின் கானும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட்ஸ் விழுவும். அதோடைய ஸ்டேட்ஸ் நான் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்பொழுது மோசின் கானுடைய பிக்கிங்கை வந்து வெரி இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஎன் டீம்ஸுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு
பஞ்சாப் கிங்ஸுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தலாம். மயங்க் அகர்வால் அண்டு ஜிகர் தவானை பொறுத்தளவில் லாஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக ப்ளே பண்ணி நாட் அவுட் ஆகி, அதாவது ஒரு 84 ரன் அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். 86 அடிச்சிருந்தாரு, நாட் அவுட் ஆகியிருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம ட்ரீம் 11 ப்ளே பண்ணும்போது நிறையா ஒரு பேட்ஸ்மேன் வந்து நாட் அவுட் ஆகியிருந்தார் அப்படின்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவுட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அதே பெர்ஃபார்மன்ஸை திரும்ப பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் கூட ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 100+ ரன் அடிச்சிருந்தார். திரும்ப அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து நாட் அவுட்டாக இருந்திருந்தார். அதே டீமுக்கு எதிராக, அதாவது மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக திரும்ப ப்ளே பண்ணும்போது நாட் அவுட்டாக இருந்ததுனால அதே பெர்ஃபார்மன்ஸை திரும்ப கொண்டு வந்தார். பட் அடுத்த மேட்ச்சில் இன்னொரு டீமில் விளையாண்டார், அதில் அவுட் ஆகிருந்தார். பட் வந்து பார்த்திங்கன்னா அதே டீம்ஸில் ப்ளே பண்ணும்போது சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, அதே வெனியூவில் விளையாடும் போது கூட அந்த பேட்ஸ்மேன் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே வெனியூவில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி திரும்ப அகேன்ஸ்டாக ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்தார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜிகர் தவான் திரும்பவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராஜபக்சே பொறுத்தவரையில் டெஃபினட்டாக வந்து டீமில் வர்ற அளவுக்கு நல்ல ஒரு ஹால் ஹிட்டன் கூட, சம்டைம் விக்கெட் லூஸ் ஆச்சு அப்படின்னா கூட நின்று இதெல்லாம் ஓரளவு ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹெட்மேயர் தொடர்ந்து ட்ரீம் 11 பிளேயர்ஸை ஒர்க் அவுட் ஆனது மாதிரி, ஸோ அது மாதிரி ராஜபக்சேயும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராஜபக்சேயை தொடர்ந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ லிவிங்ஸ்டனை பொறுத்தவரை இந்த இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 30+ ரன் ஸ்டாப் ஆர்டர் சப்போஸ் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு கெஸ் பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி அவுட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் லிவிங்ஸ்டனை கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேரிஸ்டோ இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நாதன் எல்லிஸ் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நாதன் எல்லிஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பேரிஸ்டோ பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பராக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அந்த மாதிரி நிறையா அவங்க டீம்ஸுக்கு, இங்கிலாந்து டீம்ஸுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய மேட்சஸ்ஸு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சம்டைம் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி லிவிங்ஸ்டன் பேரிஸ்டோ நின்று, ஸோ அதில் லிவிங்ஸ்டன் ஒரு 30+ ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டு அப்படின்னா பேரிஸ்டோ வந்து கடைசி வரை இந்த மேட்ச் கொண்டு வரும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேரிஸ்டோவை நம்ம கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் அவர் இருந்தார்னா. ஸோ அதுக்கடுத்து சுரேஷ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால அதில் ஒரு சில கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் பேட்டிங்லேயும் சூப்பராக ஒரு 20+ ரன் வரை அடிக்கிறார். அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஏன்னா மேக்ஸிமம் மிடில் தான் பேட்டிங் பண்ணுறாரு. அந்த விஷயத்தை பார்த்துங்க. அது மாதிரி ரிஷி தவானை பற்றி நம்ம இவரை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ரிஷி தவான் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸில், கவுண்டரி மேட்சஸில் 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரிஷி தவானுடைய இன்னிங்ஸ் வெரி குரூசியலாக இருக்கும். பேட்டிங் கிடைச்சாலும் ஒரு 30+ 20+ ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷி தவானை நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இவரை ஏன் கேப்டன் ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் ஃபைனலாக கடைசியாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காகிசோ ரபாடா பொறுத்தவரை அவருடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸு செகண்ட் பவுலிங்கில் பெஸ்ட்டாக இருந்துகிட்டே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் கூட, 3 விக்கெட்ஸ் வரை எடுக்கக்கூடிய பிளேயர் கூட. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ராகுல் சேகரை பொறுத்தளவில், ஏன்னா இப்போ குல்தீப் யாதவ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுல் சகல் தொடர்ந்து 4 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ராகுல் சேகர் நல்ல ஒரு ஸ்பின்னர். அந்த அடிப்படையில் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுப்பது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனதுனால இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனார். ஸோ அதனால் சர்ப்ரைஸ்க்கான அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இங்கே நாதன் எல்லிஸ் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். எப்போவுமே லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட்ஸ் விழுவும், சம்டைம் விக்கெட் விழுவாமல் போயிடும். ஸோ ஆனால் ஹர்ஷித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 3 விக்கெட்டில் 4 விக்கெட்டில் எடுத்திருக்காரு. ஸோ ஆனால் இந்த மேட்ச் இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம ஹர்ஷித் சிங்கை நல்ல ஒரு ஃபஸ்ட் பவுலிங்காக டெஃபினட்டாக இருந்தார் அப்படின்னா நல்ல ஒரு பிக்கப் பார்க்கலாம். ஒரு அட்லீஸ்ட் 2 விக்கெட்டோட எடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹர்ஷித் சிங் லாஸ்ட் மேட்ச் கூட சூப்பராக வந்து பவுலிங் பண்ணியிருந்தார். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் கேப்டன் அண்ட் விசி பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு இன்னும் நம்ம நிறைய வெரி இம்பார்ட்டன்ட்
ஸ்டேட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விசி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை வந்து அதிகமான ஒரு 40+% வரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சிகர் தவனை வந்து அதிகமாக விசியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து லிவிங்ஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11% வரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. தவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9% வரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. குயின்டன் டிகாக பொறுத்தவரை ஒரு 7% வரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு சாய்ஸ் அதிகமாக கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கிறது 4 பேர் தான். ஸோ இது பெஸ்ட் சாய்ஸை இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிஸ்கி சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரிஷி தவான், தீபக் கூடா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ககிஷோர் ரபாடா, நாதன் எல்லிஸ், ஹர்ஷீப் சிங், ராகுல் ஷெகார், ஹோல்டர், எம் கான். ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்கியில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். ரிஷி தவானை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் நிறையா மேட்சஸில் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது ரிஷி தவான் நல்ல ஒரு பிக்கிங்காக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்கியாக கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரை பற்றியே ஒரு சம்டைம் என்ன இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் வீசுகிறார், அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். ஸோ தீபக் கூட வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் ஒரு 50+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 1 ஆர் சம்டைம் 1 or 2 hours பவுலிங் பண்ணுவார். அந்த அடிப்படையில் நம்ம பவுலிங் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேட்டிங்கில் ஒரு 50+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ககிஷோர் ரபாடா பொறுத்தவரை ஐபிஎல்ல எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட்லாம் எடுக்கக்கூடியவர். இந்த இன்னிங்ஸில் இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரை எடுக்கல. ஸோ இந்த மேட்ச்சில் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாதன் எல்லிஸை பொறுத்தவரை டெத் ஓவரில் நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டான பவுலர். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் வந்து அவரை வந்து கேப்டன் சாய்ஸில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். ஸோ அதே சமயத்தில் சம்டைம் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலுமே ஃபஸ்ட் பவுலிங்கில் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு விக்கெட் டேக்கிங் பவுலராக கண்டிப்பாக இருப்பார். ஸோ அது ஹர்ஷீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 3 விக்கெட்ஸ் எப்போனாலும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகுல் ஷெகாரை பொறுத்தவரை ஸ்பின்னர்ஸ் வந்து இப்போ தொடர்ந்து விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு ஏன் விக்கெட் விழுகுது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இப்போ ஐபிஎல் மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டாங்க. இப்போ 42 இது 42வது மேட்ச் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மேட்சஸ் ப்ளே பண்ணதுனால ஸோ எல்லா பிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு பிச்சாக தான் இருக்கும். மேக்ஸிமம் யூஸ்டு பிச்னாலே ஸ்பின்னர்ஸுக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய பிச்சாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ராகுல் ஷெகார் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர். சம்டைம் ரொம்ப ரேராக ஒரு 3-4 விக்கெட்ஸ் கூட எடுக்கலாம். ஏன்னா குல்தீப் யாதவ் எடுத்துட்டாரு 4 விக்கெட்ஸு, சகல் எடுத்துட்டாரு. ஸோ ராகுல் ஷெகார் தான் ஒரு 4 விக்கெட் எடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராகுல் ஷெகார் 4 விக்கெட்டோட எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜேசன் ஹோல்டரை பொறுத்தவரை ஐபிஎல்ல சூப்பராக எப்போவுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு 30+ ரன் சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி அவர் பேட்டிங் பண்ணி ஒரு 30+ ரன் அடிக்கலாம். விக்கெட்ஸ் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தார் அப்படின்னா நல்ல ஒரு கிராண்டிக் பிக்காக இருக்கும். அதே சமயத்தில் மோஷின் கானை பொறுத்தவரை நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சப்போஸ் ஆவேஸ் கான் ரீப்ளேஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆவேஸ் கான் திரும்ப வந்தாருன்னா நீங்கள் அவர் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், விசியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஷின் கானை பொறுத்தவரை நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்னால ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 3 விக்கெட்ஸ் வரை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேப்டன் விசி யாரெல்லாம் ரிஸ்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பவுலர்ஸில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொஷின் கான், ஹர்ஷீப் சிங், நாதன் எல்லிஸ் இருந்தாருன்னா இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் பவுலிங்கில். சப்போஸ் செகண்ட் பவுலிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது ஜேசன் ஹோல்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ககிஷோர் ரபாடா இவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்கில் கேப்டன் விசி சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பேரிஸ்டோ வந்து குயின்டன் டிகாக். மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது சப்போஸ் ராகுல் அவுட் ஆகிட்டார்னா குயின்டன் டிகாக் வந்து கண்டிப்பாக கடைசி வரை இன்னிங்ஸை கொண்டு வருவார். ஸோ அது மாதிரி பேரிஸ்டோ வந்து மிடில் ஆர்டரில் வந்தாலும் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனார்னா செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ பிளேயர்ஸ் ஒரு 7 பேர் கொடுத்துருக்கோம். அந்த கீ பிளேயர்ஸ் நல்லா பார்த்துங்க. ஸோ கீ பிளேயர்ஸை பொறுத்தவரை நம்ம ஜேசன் ஹோல்டர் ஹையஸ்ட் பிக்கு, தவான் ஹையஸ்ட், ரிஷி தவான் லீஸ்ட் பிக்கு, லிவிங்ஸ்டன் ஹையஸ்ட் பிக்கு, ராஜபக்சவும் ஒரு ஆவரேஜான ஹையஸ்ட் பிக்கு தான் சொல்லணும். டீகாக் ஹையஸ்ட் பிக்கு, தீபக் கூட வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக்கு, ராகுல் ஷெகார் வந்து ஹையஸ்ட் பிக்கு. இதில் வந்து நம்ம 2 பிளேயர் தான் லீஸ்ட் பிக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 பிளேயரை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த 7 பிளேயரை வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 4 பிளேயர் எடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நான் 2 பிளேயர் வந்து ஹை பிக்கில் கொடுத்துட்டேன். அட்லீஸ்ட் நீங்கள் அடுத்து வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கு பிளேயர் வந்து ஒரு 2 பேராகவும் லீஸ்ட் பிக்கில் ஒரு 2 பேர் அப்படின்னா 4 லீஸ்ட் பிக் பிளேயர் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. மீதி உள்ள ஒரு 7 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிக் பிளேயர். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இது நம்மளுடைய தமிழ்நாடு சேனலில் சொல்லக்கூடிய நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் ரைட்டு தமிழ்நாடு சேனலில் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கக்கூடிய நண்பர்கள். ஸோ இந்த 7 பேரை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மீதி 4 பிளேயரில் வந்து 2 பிளேயர் வந்து ஹையஸ்ட் பிக்கும் லோவஸ்ட் பிக்கும்
எடுத்துங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து உங்கள் டீமை ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம், அதனால் கவனிச்சுங்க. நான் இதில் டைப் பண்ண முடியல, டைம் இல்லை. ஸோ அதாவது மிடில் அண்டு டெத் ஓவர் வீசக்கூடிய பவுலர், மிடில் ஓவர் வீசுவாங்க, அதே சமயத்தில் டெத் ஓவரில் வீசி 4 விக்கெட் 5 விக்கெட்ஸ் எடுத்த பவுலர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 5 விக்கெட் இருந்தார், அதுக்கு முன்னாடி ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதாவது மிடில் ஓவர் வீசுவார், அதே சமயத்தில் டெத் ஓவர் வீசுவார். அந்த மாதிரி பவுலர்ஸு 5 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ஃபெர்குசன் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர் வீசுவார், டெத் ஓவர் வீசுவார், அவர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் சென் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர் வீசுவார், டெத் ஓவர் வீசுவார், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓடியன் சுமித் இதுக்கு இப்போதைக்கு பிளேயிங் லெவலில் இல்லை, சம்டைம் பிளேயிங் லெவலோட வரலாம், பார்த்துக்கலாம். ஸோ ஓடியன் சுமித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்து, இது வந்து இவர் வந்து மிடில் ஓவர் வீசுவார் ப்ளஸ் டெத் ஓவர் வீசுவார். ஸோ அதுக்கடுத்து நாதன் எல்லிஸ் அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுலர் சொல்லிட்டேன், உம்ரான் மாலிக், ஃபெர்குசன், குல்தீப் சென், ஓடியன் சுமித், இவங்கெல்லாம் 4 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட்டாங்க, 5 விக்கெட் எடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு யார் எந்த பிளேயர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாதன் எல்லிஸ் உள்ளே வந்தார் அப்படின்னா ஸோ அவர் ஒரு 4 விக்கெட் ஆர் 3 விக்கெட் 5 விக்கெட் வரை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த வரிசையில் அவங்க நாதன் எல்லிஸ் உள்ளே வந்தார்னா அது அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பவுலர் யார் அப்படின்னா ரிஷி தவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர் வீசுவார். ரிஷி தவான் வந்து மிடில் ஓவரும் வீசுவார், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஓவரும் வீசுவார். அந்த மாதிரி ஸோ அப்போ அவர் 4 விக்கெட் 5 அல்லது 5 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம 2 பிளேயரை பற்றி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நாதன் எல்லிஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிஷி தவான். ஸோ ஓகே, இது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டேட்ஸ் பார்ப்போம் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 3 விக்கெட்ஸ் யார் இதுவரை எடுத்திருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். நம்ம ராகுல் சௌத்ரி பற்றி சொல்லியிருந்தோம், அவர் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். நடராஜன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 3 விக்கெட் எடுத்தார். மாதிரி சான்சன் 3 விக்கெட்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பவுலர் யார் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷீப் சிங்கு ஒரு 3 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஷின் கான் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டுடே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிஷர் ரஹ்மான் அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அவரும் 3 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ மேக்ஸிமம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்லாம் தொடர்ந்து 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. சௌத்ரி எடுத்துட்டார், நடராஜன் எடுத்துட்டார், ஜென்சன் எடுத்துட்டார், அந்த மாதிரி முஸ்தபிஷர் ரஹ்மானும் எடுத்துட்டார். ஸோ இன்றைக்கி அடுத்து நெக்ஸ்ட் யார் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நாளைக்கு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 42 மேட்ச் நம்பர் 42ல் ஹர்ஷீப் சிங் அண்டு மொஹின் கான் வீசுகிறாங்க. ஸோ அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் 3 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தை பாருங்க. ஹர்ஷீப் சிங்கு அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷீப் சிங் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் ப்ளே பண்ணுறாரு, மொஹின் கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னோவில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் யாராவது ஒருத்தர் 3 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்துட்டாரு, சகல் 4 விக்கெட் 5 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுத்துட்டாரு. அடுத்து 4 விக்கெட் 5 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள ஸ்பின்னர் ராகுல் சகார் அப்படின்ற விஷயத்தை நல்லா மைண்டில் செட் பண்ணிங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனில் கண்டினியூவாக சூப்பர்பாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் யார் இதுவரை இப்போ ஐபிஎல்லில் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா பட்லர் 100 தொடர்ந்து அடிச்சிட்டார், கேஎல் ராகுல் 100 தொடர்ந்து அடிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இந்த இந்த வரிசையில் தவான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அகர்வால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தவான் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 88 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் தொடர்ந்து இவர் வந்து நாட் அவுட் ஆகிட்டு நாட் அவுட் ஆனதுனால இந்த மேட்ச் வந்து ஒரு கண்டினியூவாக அதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ மயங்க் அகர்வாலும் அதே மாதிரி தான் ஐபிஎல்லை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் சூப்பராக ப்ளே பண்ணிடுவார். ஸோ அவர் கேப்டன் பொறுப்பு எடுத்ததுலேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. சம்டைம் இந்த மேட்ச் கூட ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி ஒரு 100 ரன்னோடு அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா ஐபிஎல்லில் 100 அடிக்கக்கூடிய எபிலிட்டி உண்டு. தவானும் அடிச்சிருக்காரு, அகர்வாலும் அடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பட்லர் அடிச்சிட்டாரு, ராகுல் அடிச்சிட்டார், அடுத்து தவான் அல்லது மயங்க் அகர்வால் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புனேயில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 84 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி, அது மாதிரி தவான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 70+ ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அது மாதிரி மில்லர் வந்து செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 94
ரன் அடிச்சிருக்காரு. அதாவது மிடில் வந்த பேட்ஸ்மேன் ஓப்பன் பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காங்க. மிடில் வந்த மில்லரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 94 ரன்னு அடிச்சிருக்காரு. அதை பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் நான் பேஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கேற்றாரு உங்களுடைய கேப்டன் அண்ட் விசியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஃபைனல் டீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ட்ரீம் லெவலில் ஒரு 2 டீம்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இது நம்மளுடைய இது ஒரு மாடல் டீம்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து ரிஷி தவனை கேப்டனாகவும் நான் வந்து சிகர் தவனை விசியாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த லீஸ்ட் பிக், அதாவது ஒரு கீ பிளேயர்ஸ் 7 பேர் கொடுத்தோம் இல்லையா, அந்த 7 பிளேயர்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குயின் டிகா கொடுத்துருந்தோம், தீபக் கூட கொடுத்துருக்கோம், ஜேசன் ஹோல்டர் கொடுத்துருந்தோம், லிவிங்ஸ்டன் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுல் சவார் 3 மொத்தம், அது மாதிரி ராஜபக்சே கொடுத்தோம். மொத்தம் 6 பேர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து லீஸ்ட் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஷி தவான் நான் வந்து உங்களுக்கு லீஸ்ட் பிக்கில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது 1 2 3 4 5 6 ஸோ இங்கே ராகுல் சவார் ஒன்று கொடுத்துருந்தோம், 7 பேர் கொடுத்துருந்தோம். ஸோ ஓகே 7 பேர் கொடுத்தோம். அப்போ லீஸ்ட் பிக் பிளேயரில் அடுத்து ஹர்ஷீப் சிங் நம்ம பிக் பண்ணியிருக்கோம், இங்கே சமீரா பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் பிக் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு பிளேயர் ஜிகர் தவானை நான் பிக் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே மேக்ஸிமம் லிஸ்ட் பிக் பிளேயர் தான். ஸோ ஓகே இந்த மாதிரி டீம் ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ரெண்டாவது டீம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து ஜிகர் தவானை கேப்டனாக கொடுத்து விசி வந்து குயின்டன் டீகா கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் நான் நம்ம எடுத்த அந்த 7 பிளேயர்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். பார்த்துங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா சகர், லிவிங்ஸ்டன், ஹோல்டர், தீபக் ஹூடா, ராஜபக்சே, கேஎல் ராகுலில் இது குயின்டன் டீகா 1 2 3 4 5 6 இது ரிஷி தவான் மொத்தம் 7 பிளேயர்ஸ் நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த 7 பிளேயர்ஸை வச்சுட்டு மீதி 4 பிளேயர்ஸ் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். ஒரு டீமை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்குற இந்த 7 பிளேயர்ஸ் உங்களுக்கு ஓகேனா அதை வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் வேரியஸ் டீம் கிரியேட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி நான் ஒரு 6 o'clock டீம் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் கொடுக்க முடியல. ஸோ நம்ம ஆன் டைமில் தான் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஆன் டைமில் ஒரு 10 சேல் டீம்ஸ் வரை நான் தருவேன். இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டீம்ஸாக நம்ம 10 சேல் டீம்ஸ் கொடுத்துட்டு அதை எடிட் பண்ணி நான் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு 7:10 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் கொடுத்துருவேன் டீமை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பேட்டில்ஸை பற்றி நம்ம சொல்லலை. ஸோ பேட்டில் ரிஷி தவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரே ஒரு விஷயம் நான் பேட்டில் மட்டும் சொல்லிடுறேன். ரிஷி தவான் அல்லது காகிசோ ரபாடா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுலோட விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.